மேட் ஃபார் ஈச் அதர் எபிசோட் நம்பர் 21 குறிப்பாக வீக்கெண்ட் எபிசோட். அந்த எபிசோடில் என்ன நடக்கும் ஜட்ஜஸ் போன வாரம் கண்டஸ்டன்ஸோட அனலைசிஸ் தப்பு நிறைகள் குறைகளை பேஸ் பண்ணி ஒரு ஆர்ட், இந்த ஆர்ட் ஷேஃபில் ஒரு பலூனு, அந்த பலூனுக்கு முன்னாடி ஃபோட்டோ ஒட்டி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த பலூன் உடையுமா உடையாதா அப்படின்ற தருணங்கள் தான் இன்னைக்கான எபிசோடாகவே இருந்தது. ஒரு பாயிண்டில் ஆங்கர் ஸ்ரீமுகிலாம் ரொம்ப அப்செட் ஆகிட்டு ரியாக்ட் பண்ணுற தருணங்கள் வரையும் போனாங்க. அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவோட தொகுப்பு. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பாக கொடுத்துருங்க மக்களே. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ டாஸ்க் என்னன்னா, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கான்செப்டில் பண்ணாங்கல்ல. ஃபஸ்ட்டு பாஸு ஃபெயிலு, அப்புறம் ரெட் ரோஸு பிளாக் ரோஸு. இந்த வாட்டி பலூன் உடையுமா உடையாதா அந்த பேசிஸில் மார்க் போட போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஜட்ஜான அனில் ஜானு பானு அவங்க கிட்ட ஆரம்பிக்கிறாரு. சரி, நீங்கள் ஏன் மகேஷ் அண்ட் சாண்ட்ராவை நீங்கள் செலக்ட் பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா போன வாரம் மகேஷ் அண்ட் சாண்ட்ரா அப்படின்ற கப்புள் தனித்து விடப்பட்டார்கள். எந்த டீமோடையும் சேர்க்காம தனியாக இருந்தாங்க. அவங்களும் நிறைய பேர்கிட்ட பேசி எப்படியாவது சேர்த்துங்க, எங்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்புன்னு எவ்வளோ கெஞ்சினாங்க. அது எதுவுமே நடக்கல. அதை கேட்டவொடனே இல்லை சார், நான் கல்யாண் கூட டீல் பேசிட்டேன், அதனால தான் அப்படின்னும் போது, ஸோ உங்களுக்கு ஏன் அப்படில, ஏன் நீங்கள் அவங்கள நம்பினீங்களா, இவங்கள நம்பியிருக்கலாம்ல அப்படின்னும் போது, இல்லை சார் ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருக்குது, நாங்கள் மகேஷ் சாண்ட்ராவை ரிஸ்க் எடுத்து நாங்கள் எதுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி. நீங்கள் ஃபிசிக்கல் டாஸ்க் வரும்ன்றதால நீங்கள் கல்யாணம் செலக்ட் பண்ணீங்க, அதான உண்மை அப்படின்னும் போது, இல்லை சார் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் சேர்ந்தோம் அப்படின்னும் போது, சரி ஓகே, இப்போ நீங்கள் அவங்க கூட போய் ஜெயிக்கணும், ஆல்ரெடி அவங்க இம்யூனிட்டி வச்சுருக்காங்க, இம்யூனிட்டி வச்சுருக்கவங்க கூட ஏன் நீங்கள் போனோம், இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே, அதுலேயும் கல்யாணம் உங்களுக்கு நியாயமாக நேர்மையாக இருந்தாரா அப்படின்னு கேள்வி கேட்டபோது, இல்லை சார் அதில் அந்த ஸ்டீல் பண்ணதை எங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருச்சு அப்படின்னும் போது ஃபீல் பண்ணோம் அப்படின்னு. 2000 அதுக்கப்புறம் 2000 காயின்லாம் கொடுத்தாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அப்படின்னும் போது சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் சந்தியா போய் அந்த கார்டு ஃபைட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு அந்த பலூனை கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆக்சுவலி அங்கே கல்யாணுக்கு பாயிண்ட் வந்திருந்துன்னா இந்த ப்ராப்ளம் வேற மாதிரி மாறி இருக்கும். இப்போ கல்யாண் கடைசியில் 2000 பாயிண்ட் குத்ததால இவங்களும் சைலண்டாக அடக்கி வாசிக்கிறாங்கன்றதான் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. ஓகே, பானு அண்ட் ஜானுக்கும் போன வாரம் கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குது. பலூன் கொடுத்தது ஓகே தான், நாட் கரெக்டாக தான் முடிவு தான் அப்படின்றது தான் எனக்கும் ஃபீல் ஆச்சு. ஓகே, ரெண்டாவது ராதா பிரிட்டோ அண்ட் சந்தியா, குறிப்பாக அதில் சந்தியாவோட மேஜர் ஃபால்ட் அடிக்கடி பிரிட்டோ கிட்ட ஜெயிக்கணுன்ற மாதிரி சில விஷயங்கள் பேசி ப்ரெஷர் சுச்சுவேஷன் ஆக்குறாங்களே. அந்த கேள்வியை கேட்கும்போது, இல்லை மேடம் எனக்கு கஷ்டமாக ஃபீல் ஆச்சு, அதை தான் சொன்னேன்னு. இல்லை நீங்கள் இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும், அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்கன்றதையுமே சொல்லியாச்சு. அடுத்து நீங்கள் பாத்ரூமில் போய் டோக்கன்லாம் தேடினீங்களே வேற மாதிரி, அந்த மாதிரி உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறன்ற மாதிரி அனில் அப்ரிஷியேட் பண்ணதாக இருக்கட்டும், இதுக்கு ஒரு பாராட்டு கொடுத்துருந்தாங்க. இன்னொரு பக்கம் பிரியங்கா அந்த உமன் கார்டுன்னு எடுத்து பேசியிருந்தாங்க இல்லையா, அது நீங்கள் பேசியிருக்க தேவையில்ல, அங்கே அந்த மாதிரி சுச்சுவேஷன் எதுவுமே நடக்கல, நீங்கள் எதுக்கு இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட்லாம் பயன்படுத்துறீங்க அப்படின்றதையுமே ராதா மேடம், ஜட்ஜான ராதா அங்கே கன்வே பண்ணிட்டாங்க. பிரியங்கா இல்லைம்மா, யாராவது ஒருத்தர் போய் அதை பிசிக்கலாக ஆகும்போது இப்படி ஒரு ரியாக்ஷன் நடக்குன்னா அங்கே அப்படி எதுவுமே நடக்கல, உமன் தான் நடந்துச்சு, அது எதுக்குமே நடக்கல, அதை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சாச்சு. இன்னொரு பக்கம் பிரிட்டோ கிட்ட ஒரு கேள்வி, நீங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணாலும் அதை அலோவ் பண்ணுறீங்க, அதில் எந்த இடத்துல பேசணும் பேசக்கூடாது, எங்கே கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் பிரிட்டோக்கு ஒரு அட்வைஸாக கொடுத்துட்டு, ஸோ அந்த ரெட் பலூனை கொடுத்துட்டாங்க. ஏன்னா போன வாரமும் கொஞ்சம் இதுவாக இருந்தீங்க, இந்த வாரம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் நியாயமாக தீர்ப்பு வழங்க மாட்டாங்க, ஸ்கோர் கரெக்டாக போட மாட்டாங்கன்ற மாதிரி ஜட்ஜஸ் மேலேயே இந்த இடத்துல பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால என்ன பண்ணிட்டாங்க, 20 மார்க்கு கம்பர்டபிலிட்டி டெஸ்ட், 30 மார்க்கு ஓவரால் பர்ஃபார்மன்ஸ், இது 2 தொகையோட டேலி பண்ணி தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷனும் இந்த எபிசோடில் கொடுத்துட்டாங்க. ஏன்னா மொதல் எபிசோடில் பிரியங்கா அண்ட் ஷிவ்வே, போன எபிசோடில் இன்னொரு கப்பல், இந்த எபிசோட்ல எவனா கேள்வி கேட்ட போகிறான் அப்படின்றதுல ஜட்ஜஸ் ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறாங்க. ஓகே, அடுத்து லயா வராங்க. லயா ஜட்ஜ் சித் அண்ட் சோனியா, ஸோ நீங்கள் சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணுறீங்க, வேற மாதிரி இருந்தது, குறிப்பாக அந்த டோம் ரூம்ல இருந்து நீங்கள் வெளியே போனதாக இருக்கட்டும், அதை தாண்டி நீங்கள் மோட்டிவேட் பண்ணி எடுத்து வந்ததாக இருக்கட்டும், சூப்பராக இருக்கு, சூப்பராக இம்ப்ரூவ்மெண்ட் வந்தீங்க, வேற மாதிரி, அதில் நீங்கள் எங்கெங்கே ஸ்டாண்ட் எடுக்கணுமோ அதெல்லாம் ஸ்டாண்ட் எடுக்கணும், சூப்பர் பக்காவாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லி பலூனை கொடுத்தாங்க. ஏன்னா பிளாக்ல இருந்த போன வாரம் பிளாக்ல வேணா சித்து சோனியா இந்த வாரம் பாசிட்டிவாக மாறி இருக்காங்க, இம்ப்ரூவ்மெண்ட்டுமே கேம்ல காமிச்சதையும் நம்மளால பார்க்க முடியுது. அக்ரி. அண்ட் தென் அனில், நடராஜன், நீத்து, ஸோ நீங்கள் பெஸ்ட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் எங்கள் பெஸ்ட்டு கொடுத்த மாதிரி தெரில,
ஸோ அதுலயும் குறிப்பா நீங்க அந்த பிளட்டை வச்சு லெட்டர் எழுதுறதெல்லாம் தவிர்த்துருங்க. இந்த ஷோவை பல பேரும் பாக்குறாங்க. இது ஒரு தவறுதலான உதாரணமா இருக்கலாம். ஒரு உங்க ஹஸ்பண்டுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னா அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. இதுதான் வழின்ற மாதிரி பண்ண வேண்டாமே, நிறைய பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கலாமே அப்படின்றதையும் சொல்றாங்க. நட்ராஜ் நீங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், அந்த இம்ப்ரூவ் வந்த மாதிரி எங்களுக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்ப டவுனா இருக்குன்னும் போது, இல்ல மேடம் நான் எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டேன், அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டேங்குது. உடனே அனில் சொல்லிட்டாரு, நீங்க அந்த பழைய நட்ராஜ்ன்ற ஃபயர் நட்ராஜ் கம்பேக் பண்ணணும்னு சொல்லி பலூனை உடைக்கிறாங்க. முதல் பலூன் உடையிறது அனில் அண்ட் நீத்து அண்ட் நட்ராஜ் தான். இந்த வாரம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வெரி வெரி லோ தான். பலூன் உடைக்கிறது நியாயம் தான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இட் வாஸ் ஃபேர் அண்ட் ஆஃப். அண்ட் தென் ராதா வராங்க, ஷிவ் அண்ட் பிரியங்கா. ஸோ அதுல வேற மாதிரிமா ஃபயரா இருக்கு உங்களுடைய குரோத். முதல் வாரத்துல இருந்து நீங்க எல்லா வாரமும் எடுத்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஜோன்ல அப்படியே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கீங்க. வேற மாதிரி நீங்க கண்டிப்பா வின் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன், வின் பண்ணிட்டீங்க. ஸோ டேட்ல எப்படி போச்சு அப்படின்றதா இருக்கட்டும். உடனே பிரியங்கா சொல்றாங்க, முதல் வாரத்துல இருந்து அவர் எனக்கு இந்த வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு. தேர்ட் வீக்கு கண்டிப்பா அந்த கோல்டன் கப்புள் அந்த டேட்டுக்குமே எனக்கு கூட்டு போயிட்டாரு. அந்த விதத்துல எனக்கு பெரிய பெரிய சந்தோஷம் அப்படின்றதையும் சொல்லிட்டு, இல்ல குறிப்பா ஒரு சின்ன ப்ராப்ளம், 8 நிமிஷம் அவர் வந்து தாக்கு பிடிச்சார்ல வேற மாதிரின்னு சொல்லி ராதா அங்க ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பிரியங்காக்கு சொல்றாங்க, உங்களுக்குள்ள நிறைய அந்த சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்தாலுமே அதை பிரியங்கா அட்ரஸ் பண்ணி அவருக்கு சொல்லி புரிய வைக்கிற விதம், அவர் ஹேண்டில் பண்ற விதம் சாலா வாகுந்தி வேற மாதிரி இருந்துச்சுமா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன். அதை கொடுத்துட்டு பலூனுமே கொடுத்த உடனே ப்ரப்போசல் மூட். அந்த பலூன் என்ன பண்ணுவாங்கன்னா பேசிக்கலா அந்த பலூனை வாங்கிட்டு அதை பேரை சொல்லி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலூனை பறக்க விடுவாங்க. அதுல ஷிவ் காலில் அப்படியே முட்டி போட்டு ஒரு பயங்கரமான ப்ரொபோசலை வந்து பிரியங்கா பண்றதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சு. நல்லா இருந்தது அந்த ஒரு மூமெண்ட் பார்க்கறதுக்கு. அண்ட் தென் லயா வந்து பவன் அண்ட் அஞ்சலி. ஸோ உங்களுடைய ஜேர்னி எப்படி போச்சு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னும் போது, ட்ரை பண்ணணும் மேடம் அப்படின்னும் போது ஓப்பனா சொல்லிடுறாங்க லயா, மூஞ்சல் அடிச்சா போல சொன்னதுதான் அள்ளிட்டு. நீங்க குட் புக்ஸ்ல இருக்க ட்ரை பண்றீங்க, எப்படி குட் புக்ஸ்ல இருக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க, அதுதான் உங்களுடைய பிரச்சனையே. ஓகே, இல்ல நாங்க ப்ராப்ளம்லாம் வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கோன்ற மாதிரி பதில் சொன்னாலுமே இல்ல, எம்பத்தி சிம்பத்திக்காக தான் நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க. இந்த ஷோ ஒருத்தர் மட்டும் தான் வின் பண்ண முடியும் அப்படின்னும் போது நீங்க ரூமை சாக்ரிஃபைஸ் பண்ண விதமா இருக்கட்டும், இல்ல ஓட்டுக்காக இந்த மாதிரி வேலைகள் பாக்குறீங்களான்ற மாதிரி டைரக்டா கொஸ்டினை கேட்கறாங்க. ஏன்னா அங்க சித்து சோனியாக்கு ரூமை விட்டு கொடுத்தாங்கல்ல, இல்ல மேடம் அவங்க 2 வாரம் வந்து அந்த அந்த டோம்ல இருந்தாங்க, ஸோ அதனால தனியா இருக்கணும்ன்றாங்க கொடுத்தோம் அப்படின்னும் போது, அப்பயா நீங்க ஒரு பக்கம் இவங்களுக்கு விட்டு கொடுக்கல மகேஷ் அண்ட் சாண்ட்ராக்குன்ற கேள்வி வருது. கரெக்ட் தானே? இப்போ நீங்க 2 வாரம் அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னு அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா, இவங்க 2 வாரம் டேஞ்சர் ஜோன் வரையும் வந்திருக்காங்களே, அப்ப அதை விட ரூமோட இது பெருசுல, இது கொடுத்துருக்கலாம்ல, இதை சேர்த்துருக்கலாம்ல அப்படின்ற கேள்வி கேட்ட உடனே ஒரு பக்கம் இல்ல மேடம் நாங்களும் லோ பாயிண்ட் அவங்களும் லோ பாயிண்ட், அவங்க நாங்க எடுத்துட்டு போய் தோத்துனா அவங்க இன்னும் வீக்கா போயிருவாங்கன்றது. ஆக்சுவலா அப்படி இல்லை, அவங்க அப்படியே லெஃப்ட் அவுட் ஆனா அவங்களுக்கு பாயிண்ட் கிடையாது, அவங்க டான்சர் ஜோன்ல இருப்பாங்க, நம்ம எப்படியாவது ஜெயிச்சு முன்னேறி போயிடலாம் அப்படின்றதான் பிளான். இங்க என்ன சொல்றதுன்னா அவங்கவுங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன்ல தான் செலக்ட் பண்ணிக்கிறாங்க. இதுல தப்பிக்கிறதுக்காக ஒரு ரீசன் சொல்லணும்ல, அந்த மாதிரி ரீசன் தான் அந்த இடத்துல அஞ்சலி அண்ட் பவன் சொன்னது. அதை சொல்லிட்டு பலூனை உடைச்சிட்டாங்க. பலூனை உடைக்க வேண்டிய, ஏன்னா ஒருத்தர் இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த இடத்துல கேம் வேணும் இது வேணும்னு பேசிட்டு இருந்த நபர் தானே இவங்க. ஸோ அதுல பலூனை உடைச்சது நியாயமா இருந்தது, கரெக்டாகவும் இருந்துச்சு அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட். அடுத்து அனில் வராரு. அனில் வந்து கல்யாண் அண்ட் வசந்தி லாஸ்ட் வீக் கோல்டன் கப்புள், திஸ் வீக் கப்புளா இருக்கீங்க. என்ன உடனே சொல்றாரு கல்யாணு, லக்கு எனக்கு ஃபேவர் பண்ணல, அது கை கொடுக்கல, அந்த குறிப்பா அந்த ஸ்விம்மிங் பூல்ல கீ எல்லாம் வந்து இதுமாயிருச்சு அப்படின்னும் போது அது வந்து கோளாறுத்தனம். பிரிட்டோ வந்து கலர் மாத்தி எடுத்துட்டு போனதால அங்க கோளாறு ஆயிடுச்சு, வேற என்ன பண்றது, அது அடுத்தவனோட தவறு, அதனால நீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்றதான். அதை தாண்டி வெயிட் டாஸ்க் ஏன் நீ பண்ணல அப்படின் போது, சார் ஷூ எட்ஜில் இருந்தது சார், என்னால முடிஞ்ச இது கொடுத்துருந்தேன், பட் என்ன பண்றது அந்த இடத்துல பயங்கரமா பண்ணிட்டாங்க ஆசியா அப்படின்றதையும் ஒத்துக்கிட்டாங்க. அதை தாண்டி நான் உன்னை அப்ரிஷியேட் பண்றேன் கல்யாண், நீ தான் இந்த ஸ்டீல் எடுத்த வேற மாதிரி 2000 பாயிண்ட் எதுக்கு ஜானுபானு கிட்ட இவங்க கிட்ட இருந்து ஜானுபானு கிட்ட கொடுத்த அப்படின்னும் போது அவர் ஓப்பனா சொல்றாரு, சார் நான் ஆனஸ்டா முடிவு எடுக்கல, கான்சியஸா எடுக்கல, தோணுச்சுன்னு எடுத்தேன்னும் போது உடனே ஸ்ரீமுகி டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏன்னா ஸ்பிளிட் ஆர் ஸ்டீல் அப்படின்ற ஒரு முடிவு கேட்கும் போது ஸ்ரீமுகி பயங்கரமா பாராட்டினது யார, அந்த ஸ்டீல் எடுத்த ஒரே கப்பல. இங்க அப்செட் ஆயிட்டாங்க, நீங்க கான்சியஸா எடுக்கல எதுக்கு இது, நான் வந்து இந்த ஷோலயே ஒருத்தனை ஜெயிக்கணும்னு நினைச்சு விளையாடுறான்னா அது கல்யாணன் வசந்தி, இந்த கேமை பொறுத்தவரை எல்லாமே ஃபேர் தான் அப்படின்னு நினைச்சிருந்தா நீங்களும் இப்படி சொன்ன உடனே நான் உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையை உடச்சிட்ட. இந்த ஒட்டுமொத்த 10 கப்பல் மேலே எனக்கு அந்த அளவுக்கு பெருசா நம்பிக்கை கிடையாது, அதுல ஒன்னே நீ உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்தது, இப்ப அது கூட கிடையாது, நான் அந்த கை தட்டி உங்களை அப்ரிஷியேட் பண்ணதெல்லாம் நான் பேக் வாங்கிக்கிறேன்ற மாதிரி ஸ்ரீமுகி அந்த இடத்துல கோவத்தின் உச்சத்தில் சொன்ன தருணத்தையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சு. அடுத்து
அனில் வந்து என்ன சொல்லிட்டாரு, உங்களுக்கு வந்து இந்த இம்யூனிட்டி இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு புரியல. பட் ஓகே, நீங்க வந்து இங்க சந்தியாவையும் இவங்களுக்கு இது மகேஷ் அண்ட் சாண்ட்ராக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு கேட்டு, எதுக்கு நீங்க சந்தியாவை வந்து இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னும் போது, சந்தியா கிட்ட இருந்து ஏன் வாங்கினீங்கன்னு போது ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்குறாராம். ஏன்னா சிவ் பிரியங்கா அடிபட்டு பண்ணாங்க, ஆசியா அப்படி பண்ணாங்க, நிறைய பேர் நிறைய விதத்துல பண்ணாங்க. ஆனா இவங்க தான் எனக்கு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு சேஃபா இருந்தாலும் நான் எடுத்தேன். ஆக்சுவலா அப்படி இல்லை. சந்தியா போய் அந்த இடத்துல ஒரு கேம் பிளே பண்ண தைரியமா போய் அந்த ஸ்டார் எடுக்க முயற்சி பண்ணாங்களே, அதனுடைய வெளிப்பாடு தான் இவங்க வந்து இந்த காயினை புடுங்கினது. கேட்டா நம்ம சொல்ல வேண்டியது இருக்குதே, இப்படி சொல்லிப்போமே அப்படின்ற மாதிரி சொன்னதா தான் நான் பாக்குறேன். அதுல கடைசியில பலூன் கொடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கல்யாணன் வசந்திக்கு பலூன் கொடுத்துருக்க கூடாது. அந்த இடத்துல இல்ல ஸ்லைட்டா ஃபேவர் பண்ண மாதிரி, ஏன்னா அந்த ஒரு டிசிஷன் ஸ்டீல்ன்ற ஆப்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. பட் அதை என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. அவங்களுக்கும் பலூனை உடச்சிருந்தா தான் கரெக்டாக இருந்திருக்கும். அடுத்து ராதா வந்து மகேஷ் அண்ட் சாண்ட்ரா, அதில் வந்து சூப்பராக அந்த கப்புளுக்காக ஒரு பக்கம் மகேஷ் அண்ட் சாண்ட்ராக்கு சப்போர்ட்டாக யாருமே இல்லைல்ல, இந்த வாட்டி நான் சப்போர்ட்டாக போய் நிற்கிறேன்ற மாதிரி அடியில் போய் அவங்களுக்கு சப்போர்ட்டாக நின்னதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பாண்ட் கிரெடிட்ஸ் இதெல்லாம் வரல. உங்களோட பிரச்சனை என்ன தெரியுமா, தாட்டு திங்கிங் எல்லாமே சூப்பர், ஆனால் அது எக்ஸிகியூஷனில் தான் உங்களுக்கு ஃபெயில்ட் ஆகுது. பட் ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும், இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. கரெக்டு தான். மகேஷ் அண்ட் சாண்ட்ராக்கு அந்த கோஆபரேஷன்ல தான் பிரச்சனை. தாட் ப்ராசஸ்லாம் பயங்கரமா இருக்கு, எக்ஸிக்யூட் பண்ணி அது ரிசல்ட் வரதுலாம் உங்களுக்கு அவுட்புட் வர மாட்டுது. அதனால தான் தொடர்ந்து 3 வாரமா கீழே இருக்கிறாங்கன்றது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு. அண்ட் தென் ஃபைனல் பேர் ஆசியா அண்ட் ராஜு. இல்லை ஆசியாவுக்கு ஸ்டார்டிங்கே ஸ்டாண்டிங் ஓஷன் 3 ஜட்ஜும். அந்த பொண்ணு வேற மாதிரிங்க. நான் சொல்றேன், இந்த சீசன்ல ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் ஃபீமேல் கண்டஸ்டன்ட்னா அது ஆசியா தான். அதுலயும் ஆசியாவே சொல்றாங்க, எனக்குள்ள இவ்வளவு ஸ்ட்ரென்த் கேப்பபிலிட்டி இருக்கான்னு எனக்கே தெரியாது, இந்த ஷோ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது, பட் நான் ப்ரூவ் பண்ணிட்டேன், என்னால முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பலூன் கொடுத்து பெரிய பாராட்டுகள் கொடுத்து இன்னைக்கு எபிசோடு முடிச்சிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு தான் எலிமினேஷன் நடக்க போது, யார் அந்த கோல்டன் கப்பலாக மாற போறாங்க இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ நாளை சந்திப்போம். அடுத்த வீடியோவில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. பாய் கைஸ்.